அந்த வகையில என்னை விட நீங்க பெட்டர் பிளேயர் நான் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிக் பாஸ் சீசன் 7ல் நேத்திக்கு அந்த எபிசோடு. ஸோ நேத்திக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மோடில் தான் இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக அர்ச்சனா மேலே தான் எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், வேறு நிறைய கிளாப்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஓட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே ஒரு மாதிரி வைத்தறிச்சல் எல்லாம் வச்சுட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதில் முக்கியமாக நம்ம மாயா முதுகுல குத்துறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அது நம்ம மாயா தான். அதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வேலையில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றுக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று வருது. ஸோ அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஓட் கேம்பெயின் பண்ணணும் வேற ஒருத்தருக்கு. ஆமா, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஓட்டு கேம்பெயின் பண்ணணும், ஓட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இதுல தான் செம்ம காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களை செலக்ட் பண்ணி நான் இவங்களுக்கு கேட்கறேன்னு சொல்லி 3 பேருமே ஓட்டு கேட்டுக்கிறாங்க. தினேஷ் தான், விஷ்ணு வந்து நான் கேம்பெயின் பண்றேன், நான் மணிக்கு பண்றேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே, இதுக்கு நீங்க 2-3 பேர் ஓட்டே போலாம இருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாயா வந்து விஜய்க்கும், விஜய் வந்து மாயாவுக்கும் போட்டாங்க. ஸோ இதுல வந்து மிச்சம் வந்து இருந்தது யார் அப்படின்னா நம்ம அர்ச்சனா தான். நான் வந்து விஜய்க்காக கேம்பெயின் பண்ண போறேன். I am a fan of Maya. Like in a way நான் ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? ஸோ இதனால காண்டான நம்ம அர்ச்சனா, ஏண்டா இத்தனை பேர் இன்னொருத்தவங்க ஓட்டு கேட்டிங்களே, யாராவது ஒரு ஆள் எனக்கு ஓட்டு கேட்கணும்னு நினைச்சிங்களாடான்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிற 5 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கெல்லாம் ஓட்டு கேட்க தேவையே இல்லை, சும்மா ஆல்ரெடியே நான் எங்களுக்கு வரக்கூடிய ஓட்டெல்லாம் உனக்கு தான் வருது, உனக்கு ஓட்டு கேட்டால் என்ன கேட்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டஸ்டன்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம அர்ச்சனா மக்கு தினேஷ்க்கு போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக அவர் தான் உன்னை டார்கெட் பண்ணி அடிக்க போகிறான்னு தெரியாமலே நம்ம அர்ச்சனா வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுங்க யாரு கேட்கறாங்கன்னா தினேஷ்க்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஓட்டு கேட்டீங்களா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே நம்ம தினேஷ் ப்ரோ உள்ளே போயிட்டு நம்ம மணி விஷ்ணு கிட்ட ஆஹா என்னை வந்து பிரதர் சகோதரர் இவன் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு அந்த பொண்ணு கேட்டுருச்சு, நான் எப்படி அந்த பொண்ணை போய் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது நேற்று நைட் ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸோ இது இப்பயுமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைய நான் எப்படி நான் டார்கெட் பண்ணி திட்ட போறேன், சண்டை போட போறேன்னு. அப்போ சண்டை போடுற மூளை தான் அவர் இருக்காரு. ஏன்னா இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு, எப்படியாச்சும் சண்டை போட்டு அது மூலமா நமக்கு அவங்களுக்கு ஓட்டை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காரு போல இருக்கு. ஸோ அதுக்கான வேலையை நல்லாவே பக்காவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடம்புற சகோதர அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்றுச்சு, அதுக்கிட்ட நான் எப்படி சண்டை போடுவேன்? இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவார்னு பார்த்தா இந்த சண்டே ஸ்டார்ட் பண்றதுக்காகவே நம்ம அர்ச்சனா அவர் ஏதோ பூரி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அதை இப்படி போடு, எண்ணெயை திருப்பி போடு, இது இங்கிட்டு மாத்தி போடு, உருட்டுறது தப்பா உருட்டினீங்க அப்படி இப்படின்னு போட்டு நொய்யின்னு தினேஷை போட்டு வறுத்தெடுத்துருச்சு. அதுக்கு ஏமா நீனே இல்லைன்னா நீனே வந்து போடுமா, ஏமா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு அட்டாக்கை போட்டு விட்டாரு. ப்ரோ போட்டு உடனே எடுத்துடணும் ப்ரோ, இல்லைன்னா எல்லாமே மொறுமொறுன்னு ஆயிடும் ப்ரோ. டக்குன்னு திருப்பிடுவேன். ஆக்சுவலி திருப்பணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் தண்ணி எடுத்து போட்டிங்கனாலே போதும், இந்த எண்ணெய் எடுத்து மேலே போட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். இப்போவே எடுத்துடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இவ்வளோ சொல்ற நீ ஆர்வமாக வந்து ஏதாவது செய்யணும். ஸோ இதனால காண்டன அர்ச்சனா எப்பா இங்கே நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு குறை சொல்கிறதே பிடிக்காது ப்ரோ, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா
இப்போ தான் பூரி போடுறது எப்படி போடணுன்ற முதற்கொண்டு நீ தான் அங்கே போய் தொணன்னு பேசிக்கிட்டு இருந்த, இப்போ அவரு குறை சொல்லலாருன்னு இங்கே சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம மாயா ஒரு கரெக்டான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க ப்ரோ, நீங்கள் வந்து அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அந்த இடத்துல வந்து வாயை திறக்காம இருங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இருந்தால் பிடிக்காது ப்ரோ எனக்கு. ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்க. ஏதாவது ஒரு அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணத்தை விட்டுருங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க போய். ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் எப்படி டைட்டில் வின்னரை வந்து இதை வந்து அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய தெரிஞ்சு போச்சு போல். ஸோ அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் எல்லாருமே ஏற்றுக்குவாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அது பார்க்கும்போது எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணது. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரில் வந்து அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் டைட்டில் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஃப்ளாட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாக்கு தான் போகுதுன்ற மாதிரி இப்போவுமே வைத்தறிச்சல் பட்டு தான் இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க்கு என்ன இது சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நேற்று தான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இப்போ காலையில் தான் யாருக்கு ஓட்டு கேட்குறீங்க, யார் எப்படி நல்லா பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு, இப்போ வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களோட பெஸ்ட் அப்படின்னா அது எதனால் பெஸ்ட்டு, எப்படி பெஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம தினேஷ் ப்ரோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. ஸ்டார்டிங் யாரை வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஷ்ணு ப்ரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அவரு அது என்ன பேசுகிறார் அப்படின்னா, இவர் எப்ப பார்த்தாலுமே டாஸ்க பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. 4x7 அந்த ஒரு கேம் ஃபோக்கஸ்ல வந்து விஷ்ணு இருப்பாரு, மேபி தெரியல அங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் நான் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன், நான் யார் என்ன சொன்னாலும் நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருப்பேன். அதனால நான் விஷ்ணுவோட பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாப்புல. அவங்க சொல்ற கமெண்ட்ஸுக்கு உள்ளானாரு, பட் நான் அந்த மாதிரி வந்து உள்ளாகல அப்படி. ஸோ அடுத்து நம்ம மணிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து இவர் வந்து ஒரு சேஃப் கேம் மாதிரி விளையாடுவார். அதாவது இன்னொருத்தவங்க என்ன சொன்னாலுமே நாம் அதை பற்றி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஷீல்டு, ஒரு பாதுகாப்பாக நீ வந்து வச்சுக்கணுன்ற மாதிரி இருப்பார். பட் நான் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஒரு மாதிரி ஷீல்டட் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ அடுத்து நம்ம அர்ச்சனாக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, பட் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைலைட் மோட்லேயே எப்பயுமே இருப்பாங்க. நான் இந்த பண்ணேன் பாருங்க, இதை தான் பண்ணேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி இருக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பு. அந்த இது வந்து நிறைய ஹைலைட் பண்ணுறது வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டது இல்லை. அண்ட் அடுத்து நம்ம விஜய்க்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே விஜய் வந்து ஒரு அட்டாக் மோடில் தான் எப்பயுமே இருப்பார். அவரோட இது வந்துமே வேற லெவலில் இருந்துச்சு. பட் எப்போ வந்து எலிமினேட் ஆகிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரோ அப்போலேருந்தே ஒரு சேஃபான ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு மட்டுமே வச்சு அவர் இந்த இதை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உண்மையாக அப்படி தான். ஏன்னா வரும்போதே வந்து நம்ம மாயாவுக்கு சொம்படிக்கணும்னே சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ அதுக்கான எல்லா வேலையுமே நம்ம விஜய் வந்து பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அந்த ஒரு ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் வந்து அவரோட அந்த ஒரு காமன் ஸ்மூத் எபிசோடு. ஸோ அடுத்து மாயாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவுக்கு ரொம்ப கரெக்டாக இவர் சொல்லிப்பாரு. என்ன அப்படின்னா, அதாவது மாயா வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அது என்ன கேம் அப்படின்னா, இன்னொருத்தவங்கள மைண்டை வந்து எப்படி ரீட் பண்ணும் அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால இவங்க வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒன்று என்டர்டைன்மெண்ட்டில் வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுற மோட்லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வேண்டியவங்களை பக்கத்திலே வச்சு ஒரு ஜோன்லேயே இருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி இல்லை. என்கிட்ட யாராவது பேச வந்தாங்கன்னா வந்து பேசுங்க, என்கிட்ட பேச பிடிக்கலையா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் வாட்ட ஃப்ரீயாக உட்காந்துருப்பேன், வந்தாங்க பேசுனாங்கன்னா பேசுங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஓகே பேசாதீங்க. ஸோ அடுத்து யார் வர்றாங்கன்னா, நம்ம மாயா காரு அவங்க தான் வர்றாங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். பட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து காமெடி பண்ணுறது மட்டும் கிடையாது. இன்னொருத்தவங்களை வந்து பொருளி பேசுகிறதும் என்டர்டெயின்மெண்ட் தான், இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுறதும் என்டர்டெயின்மெண்ட் தான், இன்னொருத்தவங்க மேலே தப்பாக பேசுகிறது என்டர்டெயின்மெண்ட் தான். இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டில் தான் வரும். அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஏமா வந்ததுலேருந்து அந்த கர்மத்தை தானமா நீனும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸ்ட்ராட்டஜியே வந்து டிராமா தான். அந்த கான்ஃப்ளிக்ட் இஸ் என்டர்டெயின்மெண்ட், காசிப் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அதுக்கு ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா,
அதாவது அந்த சார்ஜ் போடுறது மாதிரி ஒரு டாஸ்க் வந்துச்சு. அதாவது வந்து ஒரு சார்ஜிங் போர்டு வச்சிருப்பாங்க, இன்னொருத்துல வந்து போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த போட்டோல இருந்து யாரை கொண்டு போய் சார்ஜிங்ல போறீங்களோ அவங்க சேஃப், யாரு போடலையே அவங்க வந்து சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்திருக்கும். அதை வந்து நம்ம மாயா என்ன சொல்றாங்கன்னா, நான் மணிக்கு எனக்கும் அப்போ ஒரு மாதிரி கிளாஷ் ஆச்சு. ஆனா அந்த கிளாஷுக்கும் அதுக்கும் அந்த டாஸ்க்குக்கும் ஒரு இதுவுமே இல்லை. மணியோடது எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா வந்தது பார்த்தீங்கன்னா மணியோட தான். அதனால வந்து மணியோட வந்து நான் இது பண்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏமா அந்த கேம் விளையாடும் போது நீ அப்படியா யோசிச்ச, நான் மணியோட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வம்படியா போய் மணியோட எடுத்து சார்ஜிங் போட்டு முன்னாடியே இருக்கு. ஆனா அந்த சார்ஜிங் போர்ட்ல போடவே கூடாதுன்னு சொல்லி போடாம அங்க நின்றுகிட்டு இருந்துட்டு இப்ப என்னமோ மணியோட எடுக்க வேணாம்னு நினைச்சேன், எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப வந்து அளந்துகிட்டு கிடக்கு. சூனியா கரியா இருக்கலாம், ஆனா இந்த லெவலுக்கு சூனியா கரியா இருக்க கூடாது. நான் மணியோட தூக்கணும்னு நினைக்கல, ஆனா என் கையில கிடைச்சது மணி தான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் வந்து இன்னொருத்தவங்களோட சண்டை வந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து நான் பேச விடுவேன், அப்படி பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன்னு சொல்லும்போது என்னடா நடக்குதுங்க, இந்த அம்மா பேச விட்டுட்டு பேசுமா, அதெல்லாம் எங்கன்னத்தை சொல்கிறேன். எதிர்த்தாப்புல இருக்கிற எனிமியோ இல்ல ஆப்போனண்ட்டையோ நான் பேச விடுவேன், அதை எடுத்துட்டு நான் இன்னொரு பாயிண்ட் கொடுப்பேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ஸோ அடுத்து யாருக்கு பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பேசுகிறாங்க. அதாவது வந்து விஷ்ணு வந்து நார்மலாகவே இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருப்பார். அவங்க ஒரு ரைட்டாக சுரண்டுனா போதுமே அவர் வேற லெவலில் பிளாஸ்ட் ஆயிடுவார்னு யார் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பிளாஸ்டே ஆக மாட்டாங்களா, யார் என்ன பண்ணாலும் பிளாஸ்டே ஆக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வாய் கூசாம புளிட்டு கிடக்குது. ஈஸியா சொரண்டினா டபக்குன்னு ட்ரிகர் ஆகி ஒன்னு பண்ணி வேற லெவல் பிளாஸ்ட் ஆயிடுவாரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ அப்புறம் ஒரு விஷயம் மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேம்ல வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வந்து நீ இது பண்ணாதன்றது வந்து சொல்லக்கூடாது, அப்படி பண்ணாதன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட கேம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. பட் நான் அந்த மாதிரி பண்றதே இல்லை, ஒரு ஆளை பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏமா நீ ஒரு ஆளையா பண்ணிக்கிட்டு இருந்த, ஒரு குரூப்பே இல்லாம அந்த மாதிரி வச்சிருந்த, அப்படி இருந்து எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்ட. அதுல இருந்து ஒரே ஒரு மிச்சம் இருக்கிற அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான். அதையுமே இந்த 2 நாள்ல வந்து வெட்டிடுவீங்க. இப்போ வரைக்குமே நீங்க இதை சொல்லிட்டு இருக்கீங்க நான் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ரிலேஷன்ஷிப் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்க. ஐ டிட் நாட் கண்ட்ரோல் எனிவன். வேணாம், நோ சூடு நோ சொரணை. அப்புறம் அர்ச்சனாக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அர்ச்சனா எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஆடியன்ஸ்ட போய் சேருது. ஆனா இவங்க வைக்கக்கூடிய அந்த எமோஷனலான எந்த ஒரு விஷயமே அதாவது இவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எமோஷனலான ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துக்கு வைக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயம் மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க எதை மீன் பண்ணி எப்படி இதை சொல்றாங்கன்னு இப்போ வரைக்குமே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி குழப்புன்னு அவங்க நல்லா பேசுறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா பேசலைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பேசி இருக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா பேசலைன்னு சொல்றாங்க. இது என்னத்தை கொண்டு கீழ்பாத்துல கொண்டு சேர்த்து விடுங்களா. அர்ச்சனா வந்து சூப்பரா பேசுவாங்க. அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாமே ஒரு ஆடியன்ஸ்க்கு போய் சேருது. நீங்க அதை அழகா யூஸ் பண்ணிருக்கலாம், பட் பண்ணல. ஆனா நான் பண்ணேன். அடுத்து விஜய்க்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது இன்னொருத்தவங்களை வந்து இவர் வந்து குறை சொல்லியோ அட்டாக் பண்ணியோ இவர் வந்து பண்ண மாட்டாரு, அப்படி தெரிஞ்சாலுமே இவர் அதை செய்ய மாட்டார், ஆனா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏமா வந்ததுல இருந்து அந்த கர்மத்தை தானமா பண்ணிட்டு இருக்க நீ. நிறைய சொல்லியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்படாலும் அவருக்கு வராதது எனக்கு அட்வான்டேஜ். என்னால ஹர்ட் பண்ண முடியும்னு சொல்ல, பட் என்னால மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ இது தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து நம்ம மணிக்கு ஏற்கனவே மணியை முடிச்சிட்டாங்க. மறுபடியும் ஒரு மணிக்கிட்ட என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்ல வேண்டியதை மறந்துட்டேன், அதனால இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போர்டை வந்து கை வைக்க வேண்டிய அந்த இது வரும்போது இவங்க ஏதோ ஒரு காமெடி ஏதோ பண்ணியிருப்பாங்க, ரவீனா அதுக்கு சிரிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆமாம் இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு சொன்னோம். அங்கேருந்து மணி வந்து பதில் அட்டாக் கொடுத்துருப்பாரு, ஆமாம் நீங்கள் அப்படியே காமெடி பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவது வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அதை நான் ரொம்ப ஆனஸ்டா, ரொம்ப நேர்மையா, பயமே இல்லாம, கொஞ்சம் கூட ஃபியர் இல்லாம உங்களை பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்து மணி அண்ட் தினேஷ் ப்ரோக்கு வந்து நார்மலாக காமனாக என்ன விஷயத்த சொல்லுவாங்களோ அந்த விஷயத்த சொல்கிறப்ப, அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா கிட்ட வந்து அர்ச்சனா வந்து உங்களால் இன்னொருத்தவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு சாதகமாக எப்படி திருப்பிக்க முடியுன்ற மாதிரியும் சொல்கிறாரு. நான் ஏதாவது நான் சொல்கிறது வந்து தப்பாக இருந்திருந்தா அதை மன்னிப்பு வேற கேட்டுக்கிறப்ப, தப்பு பண்ணாலுமே அது உங்களுக்கு சாதகமாக எப்படி திருப்பிக்கலான்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுன்றது எனக்கு லேட்டரான் புரிஞ்சிச்சு. நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணா இட்ஸ் லைக்
ஸோ இப்போ தான் நம்ம விஷ்ணு வந்து மாயாவை வேற லெவல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து 2 பிரின்சிபல் கையில் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதாவது வந்து நார்மலாக, அதாவது சாதுவாக இருக்கிற ஒரு இது, இன்னொன்று வந்து ஹார்டாக இருக்கிறது. சாதுவாக இருக்கிறதுனா இவங்களே டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணுறது, இப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து ஹார்டாக இருக்கிறவங்கள வந்து முதல்ல போய் அவங்க வந்து மெதுவாக பேசுவாங்க, கன்வின்ஸாக பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோடில் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வேற லெவல் அங்கே உடச்சு விட்டாருன்னு சொல்லணும். ஓகேங்களா, சாஃப்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு சில பேர் வைக்கும்போது டைரக்டா இவங்களே அட்டாக் பண்ணிடுவாங்க. உண்மை. ஹாட் டார்கெட் அப்படின்னும் போது அது அவங்கள எப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம இப்போதைக்கு வச்சுக்க கூடாது, நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகும். இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம விஷ்ணு சொல்றாரு, அதாவது உங்களோட எமோஷன்ல வந்து நான் வந்து இன்ஃபேர் ஆனதே கிடையாது, ஆனா நீங்க அந்த இடத்துல அப்படித்தான் எமோஷன்ஸ்லயே விளையாடுவீங்க, அது மூலமா அட்டாக் பண்ற போது மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து நம்ம மாயா வந்து ஒரு மாதிரி அவரை வந்து கெடுப்பேத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவர் கண்டிக்கவே இல்லை, வே அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பி போன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாரு. அது பார்க்கும்போது அதை வச்சுமே நம்ம விஷ்ணு சொன்னாரு, இந்த கியூட் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் அந்த இதில் அந்த எமோஷனோட அடங்கும் அப்படின்ற மாதிரி அப்பயுமே ஒரு அட்டாக் போட்டு விட்டாப்ல. உங்களோட எமோஷன்ஸ்ல நான் போய் ப்ளே பண்ணவே கிடையாது. இந்த கியூட்னஸ் கூட அதான் நீங்க சொல்ற விஷயங்களே எனக்கு புரிஞ்சுது. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அடுத்து நம்ம பெரிய சொம்பு தூக்கி வர்றாப்புல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நம்ம தினேஷை வந்து, அதாவது வந்து இவர் வந்து ஆல்ரெடி பேகேஜ் வச்சு தான் இருப்பாரு, பட் இன்னொருத்தவங்களை வந்து நான் பேகேஜ் வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி நம்ப வச்சிருவாரு. பட் அவருக்குன்னு ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த பேகேஜை தூக்கிட்டு வந்து இந்த பாரு நீ இது பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்து காட்டுவாரு. அதுதான் அவரோடது. பட் நான் அந்த மாதிரி பண்றது இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். வந்து மேபி பாத்தீங்கன்னா நம்ம விசித்ரா மேம் சொன்ன அந்த விஷயத்தை தான் இவருமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேகேஜ் ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்கு இவ்வளோன்னு காட்டிடுவார். அடுத்து தான் செம்ம காமெடி என்ன அப்படின்னா, விஷ்ணு வந்து ஒரு மிகப்பெரிய வீக் கண்டஸ்டன்ஸு. அவர் வந்து யார் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப லோவாக இருக்காங்களோ அவங்க கூட தான் சண்டை போடுவார். ரொம்ப வந்து சண்டை போடக்கூடிய ஆள்கிட்ட வந்து அவர் சண்டையே போட மாட்டாருன்னு பச்சையாக இங்கே வந்து புளிக்கிட்டு இருக்காரு. ஏப்பா விஷ்ணு வந்து உள்ளே வந்தோன்னே சண்டை ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரதீப், ரெண்டாவது உங்கூட தான் ஏன் சண்டை போட்டார், நீ பிரதீப் வந்து துண்டை காலில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட தான் ஏன் வந்தார், அப்போ நீ வந்து என்ன சொங்கியா? இல்லை நீ சொங்கிலாம் கிடையாது, பெரிய சொம்பு தூக்கி. அது வந்து எங்களுக்கு நீ லேட்டராக வந்தோன்னே எங்களுக்கு வந்து அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து இப்போவுமே அவர் வந்து யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. டு த வீக் கண்டஸ்டன்ஸ் ஒரு லெவல் ஆட்கள்கிட்ட மட்டும்தான் வச்சுப்பாரு. அடுத்து வந்து செம காமெடி, அதாவது வந்து நம்ம மணி வந்து வீட்டுக்குள்ள வந்து எந்த கோரியோகிராஃபரும் பண்ணவே இல்லைன்னு சொல்லதெல்லாம் சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. ஏயா உன்னைய விட நீ இந்த அளவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கியே. ஒரு விஷயம், அதாவது இவர் சொல்றாரு நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. எப்பா நீ வந்து கோரியோகிராஃப் பண்ணுவேன் டான்ஸ் ஆடுவேன்றதையே நான் நிக்சன் கூட நீ ஆடும்போது நிக்சன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே மணி வந்து கோரியோகிராஃப் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார் அப்படின்றத ஏற்கனவே ஒவ்வொரு டாஸ்க்லையுமே அவர் எல்லாமே செஞ்சு காட்டினாரு. மேபி அவர் அந்த இடத்துல பார்க்காம கூட இருந்திருக்கலாம், இல்லை கண்ணை மூடிட்டு இருந்திருக்கலாம், கண்ணு கூட போயிருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட நிலைமையில இருந்த தெரியாம கூட இருந்திருக்கும் போல இருக்கு. மணி ப்ரோ வாண்ட்ஸ் டு பிகம் a choreographer. நான் ஒரு கோரியோகிராஃபி பண்ணி பார்த்தது இல்ல. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இந்த இடத்துல நம்ம அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம தினேசன் ஒரு அட்டாக்கை போட்டுவிட்டோம். அதாவது கண்டஸ்டன்ஸ்னு இங்கே வந்து கோரியோகிராஃபர்னு பார்க்க மாட்டாங்க, மாஸ்டர்னு பார்க்க மாட்டாங்க, இவர் ஒரு கண்டஸ்டன்ஸாக தான் பார்ப்பாங்க. அதனால நான் அவர் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, அப்புறம் அவர் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லவும் நம்ம விஜயும் ஐயா பெக்கன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இல்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன்ற போல அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு வேற பக்கம் போயிட்டாரு. அவரை பார்க்க மாட்டாங்க, அவர் கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம அர்ச்சனாக்கு ஒரு அட்டாக்கை போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, இவங்களே அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து 6 சீசனையுமே கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நானே ஒன்று கிரியேட் பண்ணுவேன், நானே அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிப்பேன். அவங்க 6 சீசனை கரைச்சு குடிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் இவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா இவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு இன்னொரு 6 பேர் சண்டை போடுறாங்கன்னா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வந்து என்னடா 6 பேர் ஒரு ஆளை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதை இவர் வந்து எதை மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காருன்னா, ஸ்டார்டிங்ல பிரதீப் மேட்டர் வரும்போது இவங்களும் விசித்ரா மேமும் இருக்கும்போது மற்ற எல்லாருமே இவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்கள கெட்டவங்களாகவும் இவங்க சரியானவங்களாகவும் வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இருக்குன்றத வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஏப்பா நீ அப்பெல்லாம் வெளியே தானே இருந்திருப்ப, அப்போ கூடமா உன் கண்ணுக்கு தெரியல, இல்லை வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூடமா தெரியல அந்த இடத்துல என்ன நடந்துக்கிடுச்சுன்னு இப்போ கூட என்னவா பச்சையா புளிக்கிட்டு இருக்க நீ. ஆனா வெளியில இருந்து ஒருத்தர் நடந்து சைட்ல போயிட்டு இருக்கவன் 6 பேர் திட்டுறவங்களை மட்டும்தான் பார்ப்பான்.
அது என்ன விஷயம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் பெரிய அட்டாக்கா நம்ம மாயாக்க போடுறாங்களாம். ஏன் சொம்பு தூக்கி நீதான் எல்லாருக்குமே பெரிய பெரிய அட்டாக்கா போட்டுட்டு சரி மாயாக்கு என்ன அட்டாக்கா போட போறேன்னு பார்த்தா பெரிய பிரில்லியன்ட்டு இன்டெலிஜென்ட் அப்படி இப்படின்னு எப்பா சொம்பு தூக்கலாம் இல்லை அண்டாவை கூட தூக்கலாம். என்னையே நான் கண்டெய்னர் லாரியா தூக்கிட்டு இருக்கேன் அந்த புள்ளிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. He wants to go read each and every mind inside the house. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா முக்கியமா எனக்கு மணி பேசுனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது ஃபார் சாஃப்ட் அண்ட் சூஃப்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு யார் யாரை எப்படி எப்படி பண்ணணுமோ எல்லாம் வச்சு செஞ்ச மாதிரி செஞ்சு விட்டாரு. ஸோ இந்த இடத்துல எனக்கு மணி செஞ்சது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இவர் ஸ்டார்டிங்ல தினேஷ் ப்ரோவை பத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிடுறீங்க ஆனா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நான் அந்த மாதிரி பண்றது இல்லைன்னு ஒன்று சொன்னார். அது பேசும்போது சில வார்த்தைங்க விட்டுருவாரு. அதை பண்றதால உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குன்னு. அடுத்து விஷ்ணுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான். டாஸ்க் வந்தாலும் புலம்புறான், டாஸ்க் முடிஞ்சாலும் புலம்புறான், யாராவது உள்ள வந்தா புலம்புறான், வெளியே போனா புலம்புறான், புலம்பி தள்ளிறான். பட் நான் அந்த மாதிரி புலம்புறது இல்லைன்றதையும் சொல்றாப்ல. நான் எப்படி சொல்றேன்னா அது புலம்பியே சாதிச்சிருவாரு. அடுத்து நம்ம அர்ச்சனாக்கு வந்து இவங்க வந்து எல்லா விஷயமும் பண்றாங்க, நல்லா பண்றாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெரிய வந்து அவங்க வந்து கொந்தளிச்சிடுறாங்க. அது அந்த மாதிரி நான் பண்றது இல்லைன்றதையும் சொல்றாப்ல. கிளியரா பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் சின்ன சின்ன விஷயத்த வந்து ஊதி பெருசாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து நம்ம விஜய் ப்ரோக்கு வேற லெவல் அட்டாக் போடுறாரு. நீ தான் எனக்கு வந்து கொரியர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா, நான் உன்னை அட்டாக் பண்றேன் அப்படின்ற பேர்ல நம்ம மணி வந்து அதாவது இவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்றாரு ஆனா அது வந்து ரொம்ப சேஃபா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்ப ஒரு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தாரோ அப்பல இருந்து இந்த சேஃப் கேம் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம மாயாக்கு சொம்பு தூக்குறதுனாலயே சேஃப் கேம் விளையாண்டுகிட்டு இருக்காருன்றது மாதிரி ஒரு அட்டாக்கை போட்டு விட்டாப்ல. ப்ராப்பர் சேஃப். நான் செகண்ட் ஆஃப் கேம் தான் பேசுறேன். ரொம்ப சேஃபா ஆடுற மாதிரி இருந்தது. சூஸ் பண்ணா இவங்க நம்மள ரொம்ப தாக்கிடுவாங்களோன்ற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது நீங்க எவ்வளவு சேஃபா விளையாடுறீங்க, அது மட்டும் இல்லாம நாமினேஷன் யாரை வந்து எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க முதற்கொண்டு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அப்பயும் ஒரு பெரிய அட்டாக்கை போட்டு விட்டாப்ல. நீங்க நாமினேஷன்லாம் எப்படி என்னென்ன ஐடியாஸ் யார் யார் கொடுத்துருக்கீங்கன்ற முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? மாயாக்கு சொன்னதெல்லாம் ரொம்பவுமே வேலிடான பாயிண்ட். அதாவது மாயா வந்து ஒரு டிராமா குயின், டிராமா எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. மேபி அது என்கிட்டே அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அதை வந்து நான் சுதாரிச்சிட்டேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாப்ல. என்ன அப்படின்னா அந்த கலர் டாஸ்க் வைக்கும்போது அந்த டிஸ்க் ஒவ்வொரு கலராக மைண்டில் வச்சு நம்ம கொண்டு வரணும். அதை வந்து என்கிட்ட வந்து நீ வந்து அதை வந்து ஒரு இதை வந்து தப்பாக சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருந்தாங்க. பட் அதை வந்து நான் வந்து உள்ளே போய் நான் வந்து கரெக்டாக அடிக்க வச்சிட்டேன். ஸோ சப்போஸ் அதை வந்து தப்பாக அடிக்கிறேன்னா ஒருத்தவங்களை வந்து நாமினேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் சைட்டில் வச்சுருந்தாங்க. பட் நான் அதை பண்ணலைன்னு சொன்னோன்னே என்கிட்ட வந்து அவங்களோட ரியல் ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி வேற லெவல் அட்டாக் பண்ணாரு. மாயா அவங்களது டிராமா கலர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிற பூகம்பம் டாஸ்க் டைம்ல வந்து அதை கேட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம மாயா இந்த விஷயத்த நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு புரியவே இல்லை அப்படி இப்படின்னு. அதாவது மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் நம்மளை வந்து இப்போ வந்து காவு வாங்க போகிறான், அதனால நான் உடனே நம்ம முந்திக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா அது வந்து லப லபன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் உங்களுக்கு அதை பண்ணேன்னு உங்களுக்கே சொன்னேன். உங்களுக்கு அப்ப மறுபடியும் ஒரு அட்டாக்கை போட்டாரு. என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன்னு மாயா சொல்லுவோம். ஏங்க அதை நான் தாங்க கண்டுபிடிச்சு சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து நம்ம மணி அது லைட்டாக எரியும்ல, அப்போ அதை அப்படித்தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்பயும் ஒரு அட்டாக்கை போட்டு விட்டாரு. மாயாவுக்கு எந்த இடத்துல எப்படி பேசுனா அட்டாக் ஆகும் அப்படின்றதும் மணி இப்போ வரைக்கும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. மாயாவை டைரக்டாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி தான். அந்த விஷயத்தை வந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லாதீங்க. நான் தான் கண்டுபிடிச்சதே. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, அது அவங்க லைட்டாக கொஞ்சம் எரியும்ல அதான். அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மாயா உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நான் பேச வேண்டிய இடங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே நான் தாங்க பேசுவேன், நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பயும் ஆஃப் பண்ணி விட்டார். அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இப்போ என்ன அப்படின்னா அதாவது வந்து ஏற்கனவே நான் ஒரு விஷயம் கேட்டேன், இந்த இதில் வந்து ஒரு இது வந்து தப்பாக பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் எலிமினேட் அதாவது அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாப்ல, நீ அப்படி பண்ண போறேன்னு கேட்டதுக்கு இல்லை நான் அப்படி பண்ணலை, நான் வந்து நேர்மையாக இந்த இது வந்து டாஸ்க்கை விளையாட போகிறேன்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டவுடனே அப்போ தான் கொஞ்சம்
மாயா வந்து அடங்கின மாதிரி இருந்தது. இல்லனா அது பேசாதீங்க. okay. ஓ, உங்களுக்கு தெரியலனா நான் பேசாதீங்க. பேசுறேன், நீங்க பேசாதீங்க. இது நீங்க நான் பதட்டப்படாம பேசுறேன். பேசுங்க. இல்ல நான் டாஸ்கா ஆட போறேன். டாஸ்கா கடைசியாவுமே பாத்தீங்கன்னா நம்ம மணி வந்து மாயாக்கு வந்து ஒரு அட்டாக் தான் போட்டு போனாரு. என்ன அப்படின்னா அவங்க அறிவுக்கு எட்டலைன்ற மாதிரி மாயா சொல்லவும், ஆமாம் அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் தெரியும், அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இப்பயும் ஒரு அட்டாக் தான் போட்டு விட்டு போனாரு. வேற லெவல்ல இருந்து அது அப்படிதான் இருக்கும் ஃப்ரீயா விடு. ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம அர்ச்சனா பேச வர்றாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ரியல் ஃபேஸுமே இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்ம அர்ச்சனா பேச வர்றாங்க, பேச வந்துட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு ஒரு அட்டாக் மோட்ல தான் அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்குள்ளே போறேன்ற சொன்ன உடனே அங்கேருந்து நான் தினேஷ் ப்ரோ வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன பேசணும் அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பேசுங்க, இதுக்கான எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தினேஷ் ப்ரோ ஏற்கனவே கிச்சனில் வந்து இந்த மாதிரி பேசியிருப்பார்லே, அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. Because 1 hour episode போகுது. What is your strategy comparative to my strategy? அத பேசல. இப்போ நம்ம அர்ச்சனா வந்து நான் வந்து அதை வந்து இந்த இதை வந்து இப்படி தாங்க டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுவேன், எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண தெரியும், இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடுன்னு சொல்லவும் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாருக்குமே வயிற்றுச்சல வந்துருச்சு போல இருக்கு. ஏன்டா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது அந்த பொண்ணு ஏதாவது வாயை திறந்துச்சா, இப்போ மட்டும் ஏன்டா இந்த கதறீங்க? இந்த இதில் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தி எமோஷனல் ஆனி பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினேஷ் ப்ரோ தான். இதை காண்டான வந்து நம்ம அர்ச்சனா நான் வந்து பேசவே இல்லைங்க, ஏங்க என்னை பேசவே விட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு பேசுறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒரு டாஸ்க்ல நீ அதாமா பண்ற. ஸோ இது எல்லாருமே சமாதானப்படுத்தணும். சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நான் கரெக்டாக நார்மலாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் பேச வர்றாங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோக்கு வந்து நீங்கள் வந்து பேகேஜ் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துமே பண்ணால் கூட இதுக்கு ஏதாச்சும் பின்னாடி ஏதோ விளைவு இருக்கா, வேற எதுவும் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி யோசிச்சு நீங்கள் அதை வச்சு பேசுவீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏமா இப்போ தான் காலையில் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், பட் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்டால், பட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தினேஷ் ப்ரோ பண்ணதுக்கான விளைவு தான் இப்போ அவர் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காப்ல. பண்ணி கொடுப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு சின்ன மேட்டர் கூட நீங்க உள்ள போய் நிறைய யோசிப்பீங்க. திங்க் வந்து விஷ்ணுவுக்குமே ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது வந்து நான் வந்து என்னோட கப்பலை வந்து நான் ஒழுங்கா ஓட்டிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன், மற்றவங்களோட எப்படி கவுக்கணும்ன்றது வந்து நான் யோசிக்க மாட்டேன்றது மாதிரி அப்படி ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. நாட் டு அடுத்தவங்களோட ஷிப்பை கவுக்கணும்ன்றது என்னுடைய கேம் பிளான் கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டீங்க, பட் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரு கூடயுமே பில்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அவங்க கூட இருந்தேன், பட் அதுதான் என்னோட வந்து பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும் நீங்க லிமிட் பண்ணிக்கிட்டீங்க, பட் நான் வந்து எல்லார்கிட்டயுமே அதை நான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அப்போ விஜய்க்கு ஒரு அட்டாக் போடுறாங்க. அப்படி என்னன்னா, அதாவது வீக்கெண்ட் வரைக்குமே ஒரு விஷயத்த வந்து நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எந்த விஷயத்தையுமே யார்கிட்டயுமே டைரக்டா போய் சொல்ல மாட்டீங்க. எப்போ வீக்கெண்ட் வருதோ கமல் சார் எப்போ வருவாரோ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த இடத்துல அவங்க அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுவீங்க. பட் நான் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து எல்லா விஷயத்தையுமே வீக்கெண்ட்லயும் பேசுவேன், வீக் டேஸ்லயும் பேசுவேன், சும்மா நார்மலா இருக்கும்போது பேசுவேன், சண்டை போடும்போது பேசுவேன், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இதனால நான் உங்களோட பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. வீக்கெண்ட்ல எந்திரிச்சு நின்னு பேசுவாரு. ஸோ அடுத்துதான் பெரிய ஒரு காமெடி. பிக் பாஸே என்ன பண்ணார் அப்படின்னா, மாயா வந்து நான் வந்து மாயா வந்து என்னை விட பெஸ்ட் பிளேயரு, அதனால வந்து பெஸ்டா என்னை விட பெட்டர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதோட அந்த எபிசோட் இதை வந்து முடிச்சிருப்பாங்க. பட் அர்ச்சனா வந்து வேற இன்னொரு கன்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அது அர்ச்சனா வந்து ஒரு மாயா வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பட் அந்த விஷயனால அவங்களோட பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கீழே டவுன் ஆக்கி விட்டுருவாங்க அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தினால. பட் அந்த மாதிரி நான் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையே அந்த எபிசோட்லேருந்தே தூக்கி இருப்பானுங்க இந்த மாமா பிக் பாஸ் இவங்க. ஏன்டா அந்த மானங்கட்ட பொழப்பு? அட்மையர் பண்ண அப்படி நான் அட்மையர் பண்ண ஒரு கேரக்டர் உங்களோடது. அந்த வகையில் என்னை விட நீங்க பெட்டர் பிளேயர் நான் நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி மாயாவும் அர்ச்சனா ரெண்டு பேருமே வெளியே போய் அர்ச்சனா வந்து மாயா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாயா முன்னாடி போகட்டு பின்னாடி மிதிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படித்தான் இந்த ஜென்மம் இன்ன வரைக்கும் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு எப்போ வரைக்குமே புரியவே இல்லை. என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு இப்போ வரைக்குமே புரியல. அதாவது அர்ச்சனா வந்து நான் என்னை விட பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி கூட இப்போ வரைக்குமே அந்த வன்மத்தோட தெரியக்கூடிய அந்த சூனியக்காரியை என்னன்னு சொல்றது?
அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மாயா பெரிய ஒரு விஷயம், அதாவது இவ்வளோ வன்மத்தை வச்சு இவங்க பண்ணுவாங்களா, இப்படி இல்லாமல் வன்மத்தை வச்சு பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீ பண்ணாததே ஏமா அவங்க பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு வந்து ரொம்ப வன்மத்தை கக்கிட்டாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து விஷ்ணு அண்ட் மணி இவங்க 2 பேருமே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவங்க நேர்மையா விளையாடாதது வந்து எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி யாரு நம்ம மாயா சூனியக்காரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா உங்க நேர்மையெல்லாம் எங்களை பார்த்துருக்கோம், கான்செப்ட்ல எப்படிலாம் நீங்க பண்ணுவீங்கன்றது வந்து எங்களுக்கும் தெரியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணு கிட்டயும் மணி கிட்டயும் எனக்கு அவங்கள பிடிக்காது ஆஸ் பீப்புள். அவங்க விளையாண்ட கேம்ல அவங்க பேசின விஷயங்கள்ல நேர்மையே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடது. ஸோ அதில் வந்து ஜாஸ்தி யார்கிட்ட இருக்கோ அவங்கள வந்து வீடியோ கால், அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ பேசிக்கலான்ற அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம விஷ்ணு வந்து பேசுகிறப்பல ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஹலோ ஹாய். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுறதுக்காகவே இந்த எபிசோட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அர்ச்சனா வந்து எந்த அளவுக்கு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அர்ச்சனாவே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மாயா தான் பெஸ்ட்டு, மாயாவுக்கு தான் கப்பு கொடுக்கலான்ற லெவலுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றதை சொன்னாலும் அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இவனுங்களும் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஸோ எதை காட்டணுமோ அதை காட்ட மாட்டேங்கிறானுங்க, எதை காட்டக்கூடாதோ அதைத்தான் வம்படியாக போட்டு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எப்படி தான் இந்த மாமா டிவி இன்ன வரைக்கும் பொழத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பபாய்.